ஓம் தத்து சத் பரப்பிரமணே நமக. ஓம் தத்து சத் பரப்பிரம குருவே நமக. ஆனைமுகன் ஆறுமுகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். சசிவண்ண போதம் என்ற சாஸ்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். சசிவண்ணன் பிராமணனாக இருந்து பாவம் செய்து நோய் வந்து சாக இருந்தவன் ஆனந்திவராயனராகிய மகானை அடைந்து நோயிலிருந்து விடுபட்டு பாவங்களிலிருந்து விடுபட்டு ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தான் என்ற சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம். சசிவண்ணன் ஆசிரியருக்கு பணிவிடை புரிந்து பெற்ற பயனை கூறுதல். சசிவண்ணன் குருவுக்கு மானந்திவராயனர் குருவுக்கு பணிவிடைகள்லாம் பண்ணி அவன் அடைந்த அந்த கதி பேரு அதை சொல்கிறார். நன்றாய் வணிவாள் நன்றாய் முனிதால் வழிபாடதனால் நானா விதமான பிறப்பினை விட்டு ஒன்றாகிய வீடு உணர் உத்தமர்களுக்கு உலசாதன நாளும் முதித்தனவே. நன்றாய் முனிதால் வழிபாடதனால் நானா விதமான பிறப்பினை விட்டு ஒன்றாகிய வீடு ஒன்ற உத்தமர்களுக்கு உலசாதன நான்கும் முதித்தனவே. அதாவது முனிதால் நன்றாய் வழிபாடு அதனால் ஆசிரியரது திருவடிகளில் அவருக்கு சந்தோஷம் உண்டாக வழிபட்டு வந்ததனால் சசிவண்ணன் மானந்திவராயனராகிய தன்னுடைய குருவுக்கு அவருக்கு பணிவிடைகள்லாம் பண்ணி பணிவிடைகள்லாம் சென்ற செயலை நம்ம பார்த்தோம். ஆத்தம் அங்கம் தானம் சர்பாவம், ஆத்தம் அங்கம் தானம் சர்பாவம்னு சொல்லி இந்த 4 பணிவிடைகளை சசிவண்ணன் மானந்திவராயனருக்கு செய்தான். அதனால அவர் சந்தோஷம் உண்டாச்சு. மானந்திவராயனருக்கு சந்தோஷம் உண்டாகி அவர் வழிபட்டு வந்ததுனால சசிவண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், நானா விதமான பிறப்பினை விட்டு, நானா விதமான பிறப்புன்னா பலவிதமான பிறப்புக்கள். பிறப்புக்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரத்தில். மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள் இப்படின்னு 3 பிரிவாக இருக்கு. 3 வகையான பிறப்புக்கள், 7 வகை பிறப்புக்கள். தாவரத்திலிருந்து ஒரு உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் மனிதர்கள், அப்புறம் தேவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள், அதில் 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. இவுகளில் 7 வகை பிறப்புகள் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். மோட்சத்தை அடையிறது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர கருத்து. அப்போ
இந்த 7 வகை பிறப்புக்களை நீக்குவதற்கு ஒன்றாகிய வீடு உணர் உத்தமர்களுக்கு. அதாவது அந்த மோட்சம் எப்போ கிடைக்கும்னு கேட்டால், அத்வைதம், அதாவது இருக்கிறது பிரம்மந்தான் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை, மற்றதெல்லாம் பொய், சர்வமும் பிரம்மமயம் அப்படிங்கிற அத்வைத ஞானம் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு மோட்சம் வந்துடுது. நம்ம எல்லாமே பிரம்மமாக பார்க்கணும். நம்ம பேதங்களாக பார்க்குறோம், வேற்றுமையாக பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. ஞானிகளுக்கு எல்லாமே பிரம்மஸ்வரூபம் சிவமயமாக தெரியும். அப்படி யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் தான் ஞானிகள். அவர்கள் அடைவது மோட்சம். அப்போ அந்த மோட்சத்தை அடைவதற்கு அதுக்கு அதிகாரி வேண்டியதாக இருக்குது. அதிகாரின்னா தகுதி வேண்டியது இருக்குது. மோட்சத்தை அடைவதற்கு ஒரு தகுதி வேணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி வேணும். அதை போல மோட்சத்தை அடைவதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி என்னன்னு கேட்டால் 4 சாதனங்கள் உடையவந்த தகுதி. 4 சாதனங்கள் வந்துடுச்சுன்னா அவளுக்கு ஞானம் வந்துடும். இந்த 4 சாதனங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதைத்தையும் சொல்கிறார். உல வீடு உணர் உத்தமர்கட்கு உல சாதனம் 4 உதித்தனவே. ஞானிகளுக்கு இந்த 4 சாதனங்கள் கைவரப்பட்டிருக்கும். அது வந்த பிறகுதான் அவங்க ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகு ஞானி ஆவார்கள். ஞானி ஆன பிறகு மோட்சத்தை அடைவார்கள். அந்த 4 சாதனங்கள் இந்த சசிவண்ணனுக்கு வந்து சேர்ந்தன. 4 சாதனங்கள் வந்து சேர்ந்துருச்சு. எப்படி, எதனால் வந்துச்சு? குருவுக்கு பணிவிடை பண்ணதுனாலே வந்துருச்சு. மானந்தி பாராயணருக்கு பணிவிடை பண்ணதுனால இந்த 4 சாதனங்கள் வந்துருச்சு. அந்த 4 சாதனங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்து, மும்மூச்சுத்துவம் அப்படின்னு சொல்லி 4 சாதனங்கள் இருக்கின்றன. விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்து, மும்மூச்சுத்துவம் அப்படின்னு 4 சாதனங்கள் இருக்கின்றன. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விவேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஆத்மா ஒன்றுதே நித்தியம், பாக்கி எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிறத அந்த அந்த கருத்தை, அந்த விஷயத்தை நம்ம சுருதி ஸ்மிருதி யுக்திகளை கொண்டு நம்ம ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிறணும். வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு, யுக்தி பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது, அனுபவத்தில் எப்படி இருக்குது, எது நித்தியம் எது அனித்தியம், எது அழியாதது எது அழியக்கூடியது அப்படிங்கிற அந்த அதுக்குத்தான் விவேகம்னு பேர். ஆத்மா ஒன்றுதான் நித்தியம், பாக்கி எல்லாம் அனித்தியங்கிறது கருத்து. இது முதல் நமக்கு தெரியணும். ஆத்மாங்கிறது தெரியலை, பாக்கியெல்லாம் தெரியுது. ஜெகஜீவபரம் அனைத்தும் தெரியுது. ஜகம்னா உலகம், ஜீவன ஜீவராசிகள், அப்புறம் ஈஸ்வரன், இவங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கள்லாம் அழியக்கூடியது, ஆத்மாவே அழியாது அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும். அதுக்கு விவேகம்னு பேர். அதுக்கு அடுத்து வைராக்கியம். வைராக்கியம்னா பற்றற்று இருக்கிறது. அதாவது இகலோகத்தில் இந்த உடம்போடு இருக்கும்போது, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வரக்கூடிய போகங்களில் நிராசை, ஆசை இல்லாமல் இருக்கிறது. இதுக்குத்தான் வைராக்கியம்னு பேர். இகத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறது, பற்றற்று இருக்கிறது. இதில் போகபோக்கியங்களில் சப்தம், பரிசம், ரூப, ரச, கந்தம் அப்படின்னுங்கிற விஷயங்களில் நமக்கு பற்று இல்லாமல் இருக்கிறதுக்குத்தான் வைராக்கியம்னு பேர்.
இதை போல உலக போக போக்கியங்கள் இந்த ஆசைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு வைராக்கியம்னு பேர். அதே மாதிரி அடுத்த பிறவியில் நல்ல கதி அடையணும்னு சொல்லி அடுத்து தேவனா பிறக்கணும்னு சொல்லி இப்போ புண்ணியம் பண்ணுறாங்க. இதுலேயும் ஆசை இருக்கக்கூடாது. அடுத்து தேவனா பிறக்கணும்னு ஆசை இருக்கக்கூடாது. தேவனா இருந்தாலும் திரும்ப வந்து அந்த புண்ணியமெல்லாம் தீர்ந்த பிறகு மனுஷனாக இங்கே வந்து பிறந்து தான் ஆகணும். அதனால் தேவலோகமும் சொர்க்கலோகமும் தேவனா போய் பிறந்தாலும் இந்திரலோகத்தில் பிறந்தாலும் அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும், திரும்பவும் பூமிக்கு வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் ஆசை இல்லாமல் இருந்து இப்போ புண்ணிய கர்மமும் பண்ணக்கூடாது. அதுக்குத்தான் வைராக்கியம்னு பேர். அதுக்கடுத்து சமாதி சட்க சம்பத்து, சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தைன்னு 6 இருக்கு. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை. சமம்னா அந்த கரணத்தை விஷய சிந்தனத்திலிருந்து நிக்கிரகம் பண்ணுறது. சமம் அப்படின்னா அந்த கரணம், அகக்கரணம், அதாவது மனது, சுருக்கமாக மனதுங்கிறது. மனது வந்து விஷயங்களில் செல்ல விடாமல் தடுக்கிறது. சப்தம் பரிச ரூப ரச கந்தம் இவைகளில் செல்ல விடாமல் தடுக்கிறதுக்குத்தான் சமம்னு பேர். அப்புறம் தமம்னு ஒன்று வந்துருக்கு, அதாவது அதை பற்றி எண்ணிக்கிட்டே இருக்கிறது, நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இதுக்குத்தான் நினைக்காமல் இருக்கிறதுக்குத்தான் சமம்னு பேர். அப்புறம் தமம்னு ஒன்று இருக்குது. தமம்னா அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி, அதாவது சுரோத்திரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ரானம், இந்த 5 இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இருக்குது. அதாவது காது, உடம்பு, கண், நாக்கு, மூக்கு, இவையெல்லாம் காது சத்தத்தை கேட்குது, உடம்பு பரிசை தொடு உணர்ச்சி அறியுது, கண் ரூபத்தை அறியுது, வாய் சுவை எரியுது, மூக்கு வாசனை எரியுது, இவையெல்லாம் இல்லாமல் அடக்கி இருக்கிறது. இதுக்குத்தான் தமம்னு பேர். புறக்கர்ண தண்டம். முதல்ல சமம் அகக்கர்ண தண்டம், தமம் புறக்கர்ண தண்டம். தண்டிக்கிறது, கட்டுக்கோப்பில் அடக்கி வச்சிருக்கிறது. நம்ம பாருன்னா பார்க்கணும், பார்க்காதுன்னா பார்க்கக்கூடாது, நினைனா நினைக்கணும், நினைக்காதுன்னா நினைக்கக்கூடாது. அதுக்குத்தான் தண்டம்னு பேர். சமம் தமம் விடல். விடல்னா சகல சந்நியாசி சகல கர்மங்களையும் விடுறதுன்னு அர்த்தம். சந்நியாசி வந்து விடல்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டு இருக்கிறதுதான் விடல்னு பேர். அவர் பிச்சை எடுத்து சாப்பிடணும், வேதாந்தத்தை படிக்கணும், சொல்லணும், இதுக்குத்தான் சன்னியாசியினுடைய கர்மம். அதுக்கு விடல்னு பேர். கிரகஸ்தராக இருக்கிறவர்களுக்கு விடல்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை, தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நிஷ்காமமாக செய்கிறது. நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரம் இல்லாமல், நான் என்றும் எனது என்று அகங்காரம் அமகாரம் இல்லாமல் நிஷ்காமமாக செயல் புரிவதற்கு, பலனை எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு, அதுக்கு விடல்னு பேர். குடும்பஸ்தர்கள் கிரகஸ்தர்கள் இப்படி இருக்கலாம். நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரம் இல்லாமல் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை, செயல்களை, தொழில்களை செய்து தர்மப்படி செய்து அது பலனை எதிர்பார்க்காம ஆண்டவன் எதை கொடுக்குறானோ ஈஸ்வர அர்ப்பணமாக செய்கிறதுக்கு, அதுக்குத்தான் விடல்னு பேர். விடல்னு ஒரு அர்த்தம். சன்னியாசி முழுவதும் விடணும், கிரகஸ்தர்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சமம் விடல்னு அர்த்தம். சகித்தல். சகித்தல் அப்படின்னா இருமைகளை
அதாவது இருமைகளை சமபாவனையோடு ஏற்றுக்கிறது. அதாவது குளிர்ச்சி உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி, இவைகளெல்லாம் பொறுத்துக்கிறது. அதாவது குளிர்ச்சியாக இருந்தாலும் உஷ்ணமாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், மான புகழ்ச்சி அவமான இகழ்ச்சி, நிந்தை துதி, யாராவது வயிறாக திட்டுறாங்கன்னாலும், நம்ம புகழ்ந்தாலும் இதெல்லாம் சமபாவனையில் எடுத்துக்கிறதுக்குத்தான் சகித்தல்னு பேர். இது நான்காவது. மூன்றாவது சாதனத்தில் நான்காவது உட்பிரிவு. சமம் தமம் விடல் சகித்தல். சமாதானம். சமாதானம்னா அதாவது வேதாந்தத்தை குரு மூலமாக கேட்குறோம். அதை கேட்டுட்டு நம்ம அதை கேட்டதை அப்படியே சிந்திக்கிறது. எந்த காலத்தில் எதை நம்ம கேட்டிருக்கோமோ, நூல்களை சாஸ்திரத்தை கேட்டிருக்கோமோ, அதை அப்படியே சிந்திக்கிறதுக்குத்தான் சமாதானம்னு பேர். கேட்டது கேட்ட வண்ணம் சிந்திக்கிறது. இப்போ பிரம்மத்தை பற்றி ஒரு லட்சணம் சொல்லியிருக்கிறார் குரு. சஜாதிய விஜாதிய சுபகத பேத ரகிதமாக இருப்பது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பிரம்மந்தான் நான் நீன்னு சொல்லியிருக்கார். ஆமாம், அதுதான் நான் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தை சிந்திக்கிறது. அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மந்தே நான் அப்படிங்கிறத சிந்திக்கிறது. வேதாந்தத்தை எப்படி குரு சொல்லியிருக்காரோ, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அவ்வண்ணமே நம்ம நினைக்கிறதுக்கு சமாதானம் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கடுத்து சிரத்தைன்னு ஒன்று இருக்குது. வேதாந்த வாக்கியம் இருக்குது, குரு வாக்கியம் இருக்குது. ரெண்டுமே நம்ம அதை அப்படியே விசுவாசம் வைக்கணும், அப்படியே ஏற்றுக்கிறணும். குரு சொன்னார்னா வேதாந்தத்தை சொல்கிறாருன்னா அப்படியே ஏற்றுக்கிறணும். அதில் நம்ம குரு எதை சொல்கிறார்? அவர் குருகிட்ட கேட்டதை சொல்கிறார். குரு எதை சொல்கிறார்? வேதத்தில் சொல்லப்பட்டதை சொல்கிறார். அது ரெண்டையும் அப்படியே கேட்டுக்கிறணும். கேட்டுக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்கணும். நீ பிரம்மம்னு எடுத்துக்கிறணும். நீ உடம்பு கிடையாது, சரீரம் கிடையாது, சரீரதி நீயும் பாரு. உலகம் பொய்யும் பாரு, பிரம்மத்தை உண்மையும் பாரு சொல்கிறார். அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறணும். பாவ புண்ணியம்லாம் இருக்குன்னு ஆரம்பவாசிக்கு பூர்வபட்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாவ புண்ணியம்லாம் இருக்குது. பாவத்தினால துன்பம், புண்ணியத்தினால இன்பம், அடுத்து பிறவியெல்லாம் இருக்குது. ஈஸ்வரன் இருக்கிறான், மோட்சம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஜீவன் இருக்கிறான், எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது ஆரம்பத்தில் அதை அப்படியே நம்பணும். கடைசியில் எல்லாம் பிரம்மம்னு சொல்லுவார், தத்துவமசி அப்படிம்பார். அது சொல்லும்போது ஆமாம் நான் பிரம்மந்தேன், அகம் பரமாஸ்மி அப்படின்னு ஏற்றுக்கிறோம். அதில் மறுபரிசீலனை கிடையாது. அதுக்கு தான் சிரத்தைன்னு பேர். இந்த சிரத்தைன்னு இருந்துச்சுன்னா குரு வாக்கியத்தினிடத்திலும் வேதாந்த வாக்கியத்தினிடத்திலும் நமக்கு சிரத்தை இருந்தால் நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம். சிரத்தை இல்லாமல் நம்ம கேட்டோம்னா படித்தோம்னா நமக்கு ஞானம் சித்திக்காது. அதனால் சிரத்தைங்கிறது நமக்கு அவசியம் தேவை. இந்த ஆறுமே மூன்றாவது சாதனத்தில் உட்பிரிவுகள். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், சிரத்தை அப்படின்னு 6. இது மூன்றாவது சாதனத்தில் உட்பிரிவுகள் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை, அதுக்கு மும்மூச்சுன்னு பேர். அந்த மும்மூச்சை உடையவர்கள் மும்மூச்சுத்துவம் அப்படின்னு பேர். மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை உடையவர்களுக்கு மும்மூச்சுன்னு பேர். அந்த இச்சைக்கே மும்மூச்சுத்துவம்னு பேர்.
அந்த மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை வேணும், ஆசை வேணும், பிரவா நிலை வேணும். மோட்சம்னா என்ன? பிரவா நிலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறார். பிறவி பெருங்கடல்ங்கிறார். சம்சார சாகரம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த பிறவியிலேருந்து விடுபடுங்கிற அந்த நமக்கு அந்த ஆசை இருக்கணும், இந்த தீவிர இச்சை இருக்கணும், தீவிர இச்சை இருக்கணும். சும்மா லேசுவாசா இச்சை இருந்தால் பத்தாது. இப்படியே உலகம் துக்கமயமாக இருக்குது, வாழ்க்கையே துக்கமாக இருக்குது. இதிலேருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் ஞானம் ஒன்று தான் வழி. ஞானம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதே ஆத்ம ஞானம். அதைத்தான் பார்க்குறோம். தன் யாருன்னு தெரிஞ்சாக்க அதே ஞானம். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த 4 சாதனங்கள் வந்துருச்சுன்னா நமக்கு ஞானம் வந்துடும். வந்த பிறகு சிரவணம், மனனம், நித்தியாசனம்னு சொல்லுவாங்க. கேட்டல், சிந்தித்து, தெளிதல். அது போய் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த நூல் பார்க்குறதுக்கு சிரவணம் தான் பேர். சசிவண்ணன் நூல் பார்த்துக்கிட்டு வரோம், அதுக்கு சிரவணம் தான் பேர். அடுத்த செய்யுள் என்ன சொல்கிறார்? முனிவன் முன்புல குறைதன் தன் குறைதான் மொழிவன் சில அஞ்சலி குஞ்சியதாய் பனி வந்து இருகண்கள் பதங்களிலே பல கால் வளவந்து பணிந்தனனே. முனிவன் திருமுன்புல தன் குறைதான் மொழிவன் சில அஞ்சலி குஞ்சியதாய் பணிவந்து இருகண்கள் பதங்களிலே பலகால் வளவந்து பணிந்தனனே. உளதன் சில குறைவன் திருமுன்பு தான் மொழிவன். அப்படி எடுக்கணும். உளதன் சில குறை முனிவன் திருமுன்பு தான் மொழிவன். அதாவது உள்ள தன்னுடைய சில குறைகளை சசிவண்ணன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சில குறைகளை முனிவன் திருமுன்பு ஆசிரியரது குருவனுடைய அழகிய சந்நிதியில், சந்நிதினா அவருடைய முன்னிலையில்னு அர்த்தம், அவர்கிட்ட இருந்துக்கிட்டே, அது ஆசிரியருடைய சந்நிதியில் தான் மொழிவன் தான் கூறும் பொருட்டு குருவிட்டு அவர் சொல்லவர். சசிவண்ணன் சொல்கிறார். பெரியவகிட்ட நம்ம பாட்டுக்கு போய் கேட்டுற முடியாது. பெரியவகன்னு யாருன்னு கேட்டால் ஞானிகள், மகான்கள், வித்வான்கள், ஞானவான்கள், ஞானத்தை படித்து அதை அனுபவத்தில் இருக்கிறவங்க, இவங்க தான் பெரியவங்க. இவங்ககிட்ட போய் நம்ம போன உடனே நம்ம எதையும் கேட்டுற முடியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, புரியாது. அதைத்தான் சொல்கிறார். குறைதன் மொழிவன் சில அஞ்சதி குஞ்சியதாய் கும்பிட்ட கை தலைமீது உளதாக, 2 கையும் தலை மேலே வச்சு கும்பிட்டுக்கிட்டே சசிவண்ணன் ஆனந்தி பராயணராகிய தன்னுடைய குருவனிடம் கும்பிட்டுக்கிட்டே கேட்குறேன். என்ன அது? இரு கண்கள் பனி வந்து 2 கண்களிலேயும் தாரதாரியாக தண்ணி வருது. 2 கண்களிலும் தாரதாரியாக தண்ணி வர, நீர் வர, பெருக பலகால் வனம் வந்து பணிந்தனனே. இந்த குருவை ஆனந்தி பராயணரை சுற்றி சுற்றி வந்து பணிந்தான், தாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். கண்களில் தண்ணி வந்து என்ன மனசுக்குள்ளே வச்சுருந்தான்னு தெரியல. நிறையா பேர் பார்க்குறோம், கோயிலில் போய் சாமிகிட்ட போய் அழுது புலம்புவா. நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அவ்வளவு துன்பம் தாங்க மாட்டாமல் இறைவன் இடத்துல புலம்புறோம். தப்புன்னு சொல்லவில்லை, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சசிவண்ணன் தண்ணி கண்களில் தண்ணீர் வர வர அழுது கையை 2 கையை தலைமையில வச்சு கும்பிட்டுக்கிட்டே குருவை சுற்றி சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். இது துன்பத்தினால வந்தது. இந்த பிறவி பட்ட பாடு, வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சு, பிறவி துன்பமாக இருக்குது.
நான் எப்படி இந்த பிறவியிலேருந்து விடுபடுவது, மோட்சத்தை அடையணுங்கிற அந்த தீவிர மும்மூச்சத்துவத்தினால இவனுக்கு தாரதாரியாக தண்ணி வந்து குருவை வணங்கினான். அதாவது குருவை 3 தரம் அல்லது 5, 7, 9, 15, 21 தரமாயினும் சுற்றி வரணும். இப்படிங்கிறது விதி. 3, 5, 7 அல்லது 9 அல்லது 15 அல்லது 21 தடவை குருவை சுற்றி வரணும். பிரதட்சணம் சுற்றி வலம் வர்றதுன்னு அர்த்தம். குருவை கோயிலில் வலம் வர்றோம்ல, அதே மாதிரி குருவை வலம் வந்தான். அல்லது 3 தரமாயினும் அல்லது 5, 7, 9, 12 தரமாயினும் நமஸ்காரம் செய்யாது. அது குருவை வணங்கிறது 3 தரம் வணங்கணும். இல்லைன்னா 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 12 இப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிறது. வலம் வந்து சுற்றுறது, 2வது வணங்கிறது. இப்படி பண்ணினான். அதைத்தான் சொல்கிறார். பலகால் வலம் வந்து பணிந்தனனே. வலம் வந்துங்கிறது பிரதட்சணம், பணிந்தனங்கிறது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அதாவது பலகால் வணங்கினானா. இது விதி. அதை எத்தனை தடவை சுற்றுறது? 3, 5, 7, 9, 15, 21 தரம் சுற்றி வரணும். அப்பிறகு 3 இல்லைன்னா 5, 7, 9, 12 தரம் சாஷ்டாங்கமாக விழுந்து விழுந்து வணங்கணும். இவன் என்ன செஞ்ச பலகால் வனம் வந்து இதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு கணக்கு இல்லாமல் இவன் பாட்டு சுற்றி சுற்றி பொழுதனைக்கு விழுந்துக்கிட்டு இருந்தான். சசிவண்ணனுடைய அந்த அளவுக்கு தீவிர மும்மூச்சுத்துவம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லிட்டாரு. நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறார்? அருளே வடிவாகிய மாமுனி தான் அறியாதவர் போல் அழுங்கலோரும் பொருள் ஏதன மைந்தன் அடிங்கனன் இப்பொல்லாத பவ புணரிக்கெனவே. அருளே வடிவாகிய மாமுனி, கருணையே வடிவாக இருக்கக்கூடிய மானந்தி பராயணராகிய முனிவர் என்ன செய்கிறாரு? அருளே வடிவமானவர், நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், கருணை, அருள், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்குத்தான் கருணைன்னு பேர். அப்படி இருந்தாரா அது மானந்தி பராயணர். அவர் அப்படிப்பட்ட முனிவர் என்ன செய்தாராம்? தான் அறியாதவர் போலும். இப்போ சசிவனை சுற்றி வந்து கையை கும்பிட்டுக்கிட்டே சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களில் நீர் வடிய இவன் தொழுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இவர் எதுக்கு இப்படிலாம் அழுகிறான் புலம்புறான்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாது போல தான் அறியாதவர் போல் அழுங்கலூரும் பொருள் ஏதன, நீ என்ன காரணத்துக்காக அதை அழுகிற, அதை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறார். சசிவண்ணனை பார்த்து கேட்குறார், எதுக்கப்பா அழுகிற, என்ன காரணம், அதை சொல்லு. அழுங்கலூரும் பொருள் ஏதன, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். சசிவண்ணனை பார்த்து கேட்குறார் குரு. மைந்தன் நடுங்கினன் இப்பொல்லாத பவ புணரிக்கெனவே. சிஷியன் மைந்தன், குருவை சிஷியனை மைந்தன்னு சொல்லுவாங்க. சீடன் சிஷியன். அந்த சசிவண்ணன் சொல்லு, மைந்தன் நடுங்கினன், நான் நடுங்கிறேன், ரொம்ப துடிச்சு எனக்கு பயமாக இருக்குது. இப்பொல்லாத பவ புணரிக்கெனவே, இந்த கொடுமையான இந்த கொடிய இந்த பிறவிக்கடலுக்கு நான் பயப்படுறேன், அவ்வளோ துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சசிவன். கடல்ங்கிறது ஒன்று, பிறவிங்கிறது ஒன்று. பிறவியில் அவ்வளோ துன்பம் இருக்குது, அதை நினச்சி நான் பயப்படுறேன். பொல்லாத கொடிய பவங்கிற நடுங்கினன்
இப்பொல்லாத பவ புனரிக்கெனவே. இது நமக்கு வரணும். இது வந்தாத்தே நம்ம விடுதலையாக முடியும், மோட்சத்தை அடைய முடியும். இந்த துன்பம் இருக்குங்கிறது தெரியலேன்னா, உலக வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஞானம் வராது. உலகம் துக்கமயமானதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். அதனால் அவன் சசிவண்ணனுக்கு அந்த நிலையை சொல்லிட்டான். பொல்லாத பவ புனரிக்கு எனவே, கொடுமையான பிறவி துன்பத்துக்கு நான் கலங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அடுத்து பிறவி எடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அடுத்து சொல்கிறார், வெறுவும் பிறவிக்கடல் வித்தர முன் வேத ஆகம கீதை விளம்பும் அதை குருவும் தனது அன்பன் மனத்தளவில் கொழுமாறு தொகுத்துவை கூறிடுமே. அப்போ வெறுவும் பிறவிக்கடல் வித்தர முன் வேத ஆகம கீதை விளம்பும் அதை குருவும் தனது அன்பன் மனத்தளவில் கொழுமாறு தொகுத்துவை கூறிடுமே அப்படிங்கிறார். அதாவது வெறுவும் பிறவிக்கடல், வெறுவும்னாக்க பயப்படக்கூடிய, அதாவது யார் பயப்படுறது? முக்தி விருப்பம் உடையவர்கள் அஞ்சத்தகுந்த, முக்தி அடையணுங்கிற விருப்பம் உடையவர்கள் மும்மூச்சுக்கள்கிட்ட இந்த பிறவிக்கடலை பயப்படுவாங்க. பிறவியில் பெரிய துன்பமாக இருக்கணும், அவ்வளவு லேசில் தெரியாது. பிறவி துக்கச்சாகரங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏதோ இன்பம் இருக்கிறது மாதிரி தெரியுது. துன்பம் வந்துச்சுன்னா வாழ்க்கைன்னா துன்பம் இருக்கத்தையும் செய்யும். இதெல்லாம் நினச்சி பொருட்படுத்தலாமா? நீ பாட்டுக்கு கண்டுக்கிறாத நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தார் கருத்து. அப்படிலாம் இல்லை, உலகம் துக்கம் அப்படிங்கிற புத்தி யாருக்கு வருதோ அவங்க தான் பிறவி கடலுக்கு அஞ்சுவார்கள். உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், வேப்பம் புண்ணாக்க தேன் பாலில் முக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த தேன் நம்ம புண்ணாக்குக்கு மேலே தேன் இருக்குது, அதை நக்கி சாப்பிடும்போது நல்லா இனிக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தேன் எல்லாம் தீர்ந்து போகும், உள்ளே வேப்பம் இருக்குது, வேப்ப புண்ணாக்கு அது கசக்கும். அது வாழ்க்கை. இன்பம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். துன்பம்னு யாருக்கு தெரிஞ்சோ அதை அவங்க தான் பிறவிக்கடலுக்கு அஞ்சுவார்கள். அதைத்தான் சொல்கிறார் வெறுவும் பிறவிக்கடல். அப்படிப்பட்ட பிறவிக்கடல் எப்படி இருக்கான்? வித்தரம் முன் வேத ஆகம கிதையை விளம்பும் அப்படிங்கிறார். முன்னால் வேதத்துலேயும் ஆகமங்கள், கீதை, இவைகள்லாம் அந்த பிறவியை பற்றி நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். வேதத்தில் பிறவினா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு, ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆகமம்னா ஸ்மிருதின்னு பேர் சமஸ்கிருதத்தில், தமிழில் ஆகமம்னு பேர். கீதை, பகவத்கீதை, இவைகள்லாம் இந்த பிறவிக்கடலுடைய விஸ்தரங்க, அதனுடைய விரிவை சொல்லியிருக்கு. கீதையை படித்தா தெரிஞ்சுக்கலாம் பிறவியை பற்றி, வேதத்தை படித்தா தெரிஞ்சுக்கலாம், ஆகமத்தை படித்தா தெரிஞ்சுக்கலாம். இவையெல்லாம் அதில் பிறவி பற்றி சொல்லியிருக்கு. அதை குருவும் தனது அன்பன் மனத்தளவில் கொழுமாறு தொகுத்து இவை கூறிடுமே. அதை மானந்தி பராயணர் என்ன பண்ணுறாரு? மானந்தி பராயணர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதை வேதத்திலையும் ஆகமத்திலையும் கீதையிலையும் சொல்லப்பட்ட வேதத்தினுடைய அந்த பிறவிக்கடலை பற்றி இவர் தொகுத்து சொல்கிறார். சுருக்கமாக தொகுத்து சொல்கிறார். நிறைய படித்து தெரிஞ்சுக்கிற முடியாது, அதனால் சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன்னு ஒரு சொல்ல போகிறார்.
அப்போ பிறவி கடலை பற்றி சொல்கிறார். யாருக்கு? சசிவண்ணனுக்கு தொகுத்து சொல்ல போகிறார். கொழுமாறு தொகுத்து இவை கூறிடுமே, இப்படி தொகுத்து கூறுறார். இந்த பிறவிக்கடல்லாம் இதிகாசத்தில் சொல்லியிருக்கு, வாசிட்டத்தில் சொல்லியிருக்கு. இவையெல்லாம் பார்த்தா அதில் விரிவாக இருக்கும். அதெல்லாம் சுருக்கமாக அவர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் நம்ம படிக்க முடியாது. சசிவண்ணனுக்கு ஒரு அந்த பிறவினா என்னங்கிறத விஷயத்தை சுருக்க சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். மரண பவங்களான புனலை உடையது, மதியை விழுங்கும் காம அரவு பெரியது, கரண ஒழுங்கராது விடைய இறைநுகர், கணமுடு இயங்கும் மீனம் முகமும் முகழ்வதே. மரண பவங்களான புனலை உடையது, அதாவது பிறப்பு இறப்புங்கிறது அப்படிங்கிற நீர் இருக்கிறது. கடலையே பிறவிக்கு ஓமானமாக சொல்கிறார். பிறப்பு இருப்பு இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, கடலில் தண்ணி இருக்குது. அதாவது மரண பவங்களான புனலை உடையது. மரணம்னா இறப்பு, பவம்னா பிறப்பு. பிறப்பு இறப்புங்கிற தண்ணி இருக்கிறது கடலில். அதுக்கடுத்து மதியை விழுங்கு காம அரவு பெரியது. அதாவது புத்தியை சந்திரனை அந்த கிரகணம் பிடிக்கும்போது சந்திரனை விழுங்குகிறது. சந்திரனை எது விழுங்குது? கிரகணம் பண்ணும்போது சந்திரனை அது முழுங்கிறத நம்ம பார்க்குறோம். தெரியாது, கிரகணம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு சந்திரன் தெரியாது. அதே மதிய விழுங்கு காமங்கிறார். காமம்னாக்கா கிரகண காலத்தை சந்திரனை மறைக்கின்ற பூமியின் சாயையை ராகு கேதுக்கள் என்னும் கரும்பாம்பு செம்பாம்புகளாகிய கூறுகின்ற புராண நூல்கள் வழக்கு பற்றி மதிய விழுங்கு காம அரவுங்கிறார். மதியன்னா சந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அரவுங்கிறது ராகு கேது. இதுகெல்லாம் கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்கிறது. இதுகெல்லாம் கிரகண காலத்தில் சந்திரனை முழுங்கிக்கிறது, அப்படின்னா மறைச்சிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறத போல் காம அரவு பெரியது. நம்மகிட்டங்கிற ஆசை இருக்கே, இந்த ஆசைங்கிற சர்ப்பமானது நம்மளுடைய புத்தியை முழுங்கிருதான். புத்தி வேலை செய்ய விடாமல் ஆசை நம்மளது அந்த காமங்கிற ஆசை அந்த சர்ப்பம் முழுங்கிறது. காமங்கிறது முழுங்கிறது. காமம் வந்தவொடனே புத்தி கெட்டு போச்சு. அப்படி காம அரவு பெரியது. அப்படிப்பட்ட காமம் நம்மகிட்ட இருக்குது. அந்த காமத்தினால மதி போச்சு. அங்கே ராகு கேது இருக்குது, அதனால சந்திரன் மூடப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே மதிய மூடப்பட்டிருக்கிறது காமம் அப்படிங்கிறார். அதனுடைய விரிவுகளை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடியேனையால் அருள்மேனி சாற்றி படி மீது வந்த பரணே, கொடியனே நின்னாதி மீட்பளவில் எங்கனே வீடளித்த கண்ணா கடை போக கார் தந்தைதாயாவானும் சார்கதியும் காவானும் அந்த மிலா இன்ப நமக்கு இவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம்.